பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் பிரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மண்டே, கிட்ஸ் டே. ஸோ ஸ்டோரி கேட்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஏற்கனவே ஒவ்வொரு மண்டேயும் குட்டி குட்டி ஸ்டோரி கிட்ஸுக்கு சொல்லிகிட்ருக்கோம். தயவுசெய்து உங்கள் குழந்தைங்கள, சண்டே கிளாஸ் குழந்தைங்கள, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்கள, ஸ்கூலில் உள்ள ஸ்கூல் மேட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். அந்த குட்டி ஸ்டோரி கேட்டு அதன் மூலம் கிடைக்கிற சத்தியத்தின்படி அவங்க நடக்கும்போது பெரிய பிளஸிங் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம், என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வதுவோ அதை உங்களுக்கு தந்தருளுவார். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி குட்டி ஸ்டோரி, பட் பைபிளில் உள்ள ஒரு ஒரு நடந்த சம்பவம். என்னாச்சு, ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துருக்கோம். 5 மீனை 2 அப்பத்தை வச்சு 5000 பேரை போஷிச்சார்னு பார்த்தோம் இல்லையா? நாகம்மாங்கிற குஷ்டரோகிய ஒரு சிறுமி மூலமாக குணப்படுத்தினார்னு பார்த்தோம் இல்லை? அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் மண்டே இந்த யூடியூப் ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் போயிட்டு எவ்ரி மண்டே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்டோரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஸோ இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, ஜீசஸ் அப்படியே போயிட்டுருக்கார். சரிங்களா? அவர் போனாலே என்ன நடக்கும்? நிறைய கூட்டம் ஒரு பின்னாடி வந்துடும். எதுக்காக? அவர் நிறைய அற்புதங்கள் செய்வார், நல்ல நல்ல வசனங்களை போதிப்பார், இல்லை அன்றைக்கி சாப்பாடு கூட கொடுத்தார் இல்லையா? அதனால் எங்கே போனாலும் அவர் பின்னாடி திரளான ஜனங்கள் பின்னாடியே போவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்க ரூட்டில், அந்த ரோடில் ஒரு வாசல், ஒரு இடத்துல உட்காந்து ஒரு குருடு பிச்சை கேட்டுட்ருக்காரு. கண்ணு தெரியாத ஒருத்தர் பிச்சை கேட்டுட்ருக்காரு. சரிங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கீங்கல்ல, நம்ம ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்கோம், இல்லை எங்கேயா போகும்போது பார்த்துருக்கோம், இல்லை வீட்டுக்கே கூட வருவாங்க, கண்ணு தெரியாமல் இருப்பாங்க, அப்படியே வச்சு கம்பு வச்சு அப்படியே பார்த்து அந்த ரோடு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அப்படி பிச்சை எடுப்பாங்க. இவங்க அந்த உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வழியாக ஜீசஸ் போயிட்டுருக்கார். அப்படி போகும்போது இவங்களுக்கு சத்தம் கேட்குது, பார்க்க முடியாது, சத்தம் கேட்குது. ஏதோ நிறையா போகிறாங்களே, எல்லாம் ஏதோ சத்தம் கேட்குதே. அப்போது இயேசுவா ஏன்னா கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, இயேசு சுகமாக்குவார் அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் வருஷமாக அது கொஞ்சம் காலமாக அது நடக்குது இல்லையா? ஸோ இயேசுவானவர் போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ உடனே கத்துறாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கத்துறாங்க. சரிங்களா? உடனே அங்கே சீஷர்கள் ரவுண்டு கட்டுவாங்கல்ல, இப்போல்லாம் வச்சுருக்காங்கல்ல பவுன்சர்ஸ் மாதிரி. பெரிய ஆட்கள்லாம் போனாங்கன்னா உடனே அவங்க கூட சுற்றி 4 பேர் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு, அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கூட போகிறாங்க. அதை மாதிரி அங்கேயும் சீஷர்கள் கூட போனாங்க, முக்கியமான ஜனங்கள் கூட போனாங்க. உடனே டிஸ்டர்ப் பண்ணாத, ஜீசஸ் போயிட்டுருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அவங்கள அதட்டினாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? கூட கொஞ்சம் சத்தமா, ஏன்னா இவங்களுக்கு தெரியும் ஜீசஸ் மட்டும் இதை கேட்டார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சுகம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதனால சத்தமாக கூப்பிட்டாங்க. முந்தியை விட அவங்க தடுக்க இன்னும் சத்தமாக கூப்பிட்டாங்க, ஜீசஸ், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கத்துனாங்க. அந்த சத்தம் யாருக்கு அதில் விழுந்துச்சு? ஜீசஸ் காதில் விழுந்துச்சு. அங்கே கூட்டம் தான், க்ரௌடு தான், நிறைய சத்தம் இருக்கும். அதுக்கிடையில் இவங்க கூப்பிடுற சத்தம் ஒரு காதில் விழுந்துச்சு. நீங்கள் கூப்பிடுற சத்தமும் ஜீசஸோட காதில் விழும். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஜீசஸோட காதில் விழும். ஏசப்பா எனக்கு இதை கொடுங்க, ஏசப்பா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஏசப்பா உங்கள் யாராவது ஒருத்தங்க சுகவீனமாக இருந்தீங்கன்னா கேட்குறீங்களா, அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, குடிக்கிறாங்க எங்கள் அப்பா, அந்த குடியிலிருந்து விடுதலை கொடுங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக இயேசு கேட்பார், இயேசு கிறிஸ்து கேட்பார்.
ஸோ இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு, அந்த சத்தம் அதிகமாக கேட்கவே அவர் போகிறார், பக்கத்தில் அந்த குருடன் பக்கத்தில் போகிறார். எப்படி தெரியுமா கேட்குறாரு, எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஒரு அது அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னாச்சு, என்ன கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும், எப்படி பார்த்தீங்களா? நீங்களும் கூப்பிடும்போது குட்டி பாப்பா என்ன செய்யணும், நான் உனக்கு எதுக்காக என்ன கூப்பிட்ட கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். ஸோ அந்த குருடனை கேட்குறாரு. அவருக்கு நல்லா தெரியும் குருடா இருக்காரு, சுகப்படுத்தணும்னு தெரியும். ஆனாலும் அவ்வளோ அன்போடு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன பண்ணணும். உடனே சொல்ல, நான் பார்வை அடையணும், எனக்கு கண்ணு தெரில, நான் பார்வை அடையணும்னு சொல்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பார்வை அடைய, கண்ணை தொட்டு சொல்ற, நீ பார்வை அடைவாயாக. அவ்வளோதான், கண்ணு திறந்துருச்சு. பிறவி குருடன், பிறவிலிருந்து குருடன், இந்த குருடாவே வாழ்ந்து வந்திருக்காரு. நம்ம ஒரு வயசு, ஒரு நடுத்தர வயசா இருக்கலாம் இல்லையா? ஆனா அன்னைக்கு அவர் முதல்ல நம்பினாரு, ஓ இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய பேரை சுகமாக்குறாருன்னு கேள்விப்பட்டாரு. இன்னைக்கும் நீங்க கேள்விப்படுறீங்க, இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், எதை கேட்டாலும் தருகிறவர். வசனம் இருக்கு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வேர்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி அவர் அன்னைக்கு, உனக்கு நான் என்ன செய்யணும், என் கண்ணு தெரில சாமி, எனக்கு பார்வை அடையணும், தொட்டாரு, அவ்வளோதான். அதான் மிராக்கிள். இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டார்னா சுகம் அடைவீர்கள். நீங்க நம்பிக்கையோட கேட்டீங்கன்னா அவர் தொடுவார். இதுதான். அதனால நீங்க சின்ன பிள்ளையா இருந்தா கூட, சின்ன பிள்ளைங்க தான் ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யார் யார் உங்கள் வீட்டில் கஷ்டப்படுறாங்களோ, எங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்கள பார்க்கீங்களோ, அவங்களுக்காக நீ ஜீசஸ்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதை செய்வார். நம்புறீங்களா? நான் சின்ன பிள்ளை, என்ன எதை கேட்க போகிறார்? நோ நோ நோ, ஏசுப்பா, இந்த ஏசப்பா அதை செய்யுங்கப்பா, எங்கள் அம்மாவுக்கு சுகத்தை கொடுங்கப்பா, எங்கள் வீட்டில் தங்கச்சிக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல படிப்பை கொடுங்கப்பா, எங்கள் அப்பா குடியிலேருந்து விடுதலை கொடுங்கப்பான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜீசஸ்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக வருவார், கொடுப்பார். இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யட்டும்? உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஜீசஸ்க்கு தெரியும். ஆனாலும் உங்கள்கிட்ட அன்பாக கேட்குறேன், என்னப்பா பண்ணணும், நான் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கேட்டாலும் ஜீசஸ் தருவார், நிச்சயமாக தருவார். சரிங்களா? நம்புறீங்களா? பாருங்க, பார்வை இல்லாதவருக்கு பார்வையை கொடுக்கிறார், நிறைய வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்தது, கேட்டாரு, கொடுத்தாரு. நீங்களும் கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். நிறைய தடை வரலாம், நிறைய தடை வரலாம் உங்க மனசுக்குள்ளே. அது என்ன ஜீசஸ் எப்படி கொடுத்துட போறாரு, நாம் பேசி எப்படி கொடுக்க போறாரு? அன்னைக்கு அவரை தடை பண்ணாங்க இல்லையா? தடை பண்ணது யாரு? இயேசுவை சுற்றி இருந்தவங்க தான் தடை பண்ணாங்க. நிறைய பேர் உங்களை தடை பண்ணலாம், அதெல்லாம் சும்மாம்மா, அதெல்லாம் ஜீசஸ்லாம் கேட்க மாட்டாரு, நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்லலாம், உங்கள் மனசே உங்களை தடை பண்ணலாம், நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு. ஆனால் அந்த அந்த குருடர் என்ன பண்ணாங்க? இன்னும் அதிகமாக கேட்டாங்க, தடை பண்ண சத்தமிட்டு கூப்பிட்டாங்க, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். கடவுள் ஏசப்பா இறங்குனா சத்தத்தை கேட்டு பக்கத்தில் வந்தார். யாரெல்லாம் தடை பண்ணுறாங்களோ சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாங்க. போனார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார், கண்ணு திறக்கணும்னு சொன்னாங்க, பார்வை அடைந்தாங்க. இதுதான் ஜீசஸ். நிறைய அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், சுகமாக்குகிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், நமக்காக சிலுவையில் அறையுண்டு நம்முடைய ரட்சிப்புக்காக இரத்தத்தை சிந்தினவர், நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்து. சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அதனால் அவரை விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஜெபம் பண்ணுவோமா?
குட்டி பிள்ளைங்களா, கொடானு கொடி ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து ஜோம் பண்ணும்போது துதி சொல்ல 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 அவர் கிருபை பெருகும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து ஜோம் பண்ணுவோமா? உபாகமம் 26:19 படி, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உபாகமம் 28:1 படி, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உபாகமம் 28:2 படி, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று உம்முடைய வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உபாகமம் 28:3 படி, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே நீங்க கேட்கும் பொழுது கிடைக்கும். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்புங்க, விசுவாசிங்க. இது அந்த 2 குருடர் நம்புனாங்க. அந்த குருடர் நம்புனாங்க, கத்துனாங்க, கேட்டாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைச்சது. நிறைய தடை இருந்துச்சு. நீங்க கேட்க கூடாதபடிக்கு தடை இருக்கலாம், யாராவது தடை செய்யலாம். அதெல்லாம் அந்த ஜீசஸ் ஒன்றும் கொடுக்க மாட்டாரு, அதெல்லாம் ஜீசஸ் ஒன்றும் செய்ய மாட்டாரு. பாட்டில் சுமாருன்னு சொல்றாங்களா? தடை பண்றாங்களா? ஜீசஸ் கிட்ட போறதுக்கு தடை பண்றாங்களா? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. தடை பண்ணாதீங்க, சின்ன பிள்ளைங்களை தடை பண்ணாதீங்க. அந்த பிள்ளைங்க நம்பிக்கையோடு கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்காதீங்க. சுவாமி, அந்த மாதிரி தடை செய்கிறவர்களை நீர் ஆண்டவர் அப்புறப்படுத்துங்கப்பா. அப்பா, அந்த குருடர்கள் ஆண்டவரே மறுபடியும் சத்தமிட்ட போது நீங்க அவங்க கிட்ட போனீங்க. அப்பா, பிள்ளைங்க கேட்கும் போது நீர் கொடுக்க ரெடியா இருக்கிறீர் சுவாமி. அந்த குட்டி பிள்ளைங்க உம்மை நம்பி உங்களை கூப்பிட்டு உங்க நாமத்துல அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, எங்க வீட்டுல பணம் இல்லை, எங்க வீட்டுல வறுமை, சாப்பாடு இல்லை, ஒருவேளை அவங்க ஆசையா சில சாப்பாடு கிடைக்கலாம், எனக்கு பிரியாணி வேணும், இவன் அதை கூட தர வல்லவர். கொடுத்துருக்கீங்க, நிறைய பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. யார் மூலமாவது நீங்க கொடுப்பீங்கப்பா. அது மாதிரி அந்த பிள்ளைங்க ஆசைப்படுற, அந்த பிள்ளைங்க கேட்குற, குட்டி பிள்ளைங்க கேட்குற ஒவ்வொன்றையும் நீர் கொடுங்க சுவாமி. கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நம்பி கேட்க அவங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்க சுவாமி. அவங்க குடும்பத்துல என்னென்ன தேவையோ அதையெல்லாம் உம்மிடம் கேட்டு பெற்றுக்கொள்ற பாக்கியத்தை அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுங்க சுவாமி. அதிகமாய் மறுபடியும் கேட்டு என்ன தடை வந்தாலும் எனக்கு தருவா. அந்த குருடர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் இந்த படியா போறாரு, அவர் சுகத்தை கொடுக்கிறவர் என்று கேள்விப்பட்டபடியினால கூப்பிட்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், உங்களுக்கு படிப்பு ஞானம் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோல இதே மண்டே ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவரிடத்தில் கேட்க கடவுள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஞானம் வேணுமா கிடைக்கும், சுகம் வேணுமா கிடைக்கும், உங்க வறுமை நிலை வீட்டில் மாறணுமா கிடைக்கும். அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே,
என் குடும்பம் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஜீசஸ்ட கேளுங்க, கிடைக்கும். குருடனை பார்வை கொடுத்த தேவன், 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு மேலே போஷித்த தேவன், ஒன்றுமே இல்லை கடல்ல மீன் பிடிச்சோம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது திரளான மீன்களை கொடுத்த இயேசு கிறிஸ்து உங்க வீட்டில் அற்புதம் செய்வார். உங்க வீட்டில் அற்புதம் செய்வார். குட்டி பிள்ளைகளை நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. யாராவது உங்களை தடை பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, விசுவாசிங்க, நம்புங்க. இன்னும் கூப்பிடுங்க, ஏசப்பா எனக்கு இதை கொடுங்கப்பா, ஏசப்பா சுகத்தை கொடுங்கப்பா, ஏசப்பா எனக்கு இது வேணும் வேணும். நீங்க என்ன கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துட்ட கேளுங்க. அப்பா குட்டி பிள்ளைங்க கேட்கும்போது நீங்கள் மனசு இறங்கி அப்பா அவங்கள தொட்டு சுகமாக்குங்க. இல்லை அவங்க எதை கேட்குறாங்களோ எல்லாவற்றையும் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்கப்பா. யாரும் தடையாக இருக்கக்கூடாது, யாரும் தடையாக இருக்கக்கூடாது. தொடைகளை நீக்கி போடுகிறவர் உன் முன்னே கடந்து போகிறார். தொடைகளை உடைத்தருவீராக. உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில், உன் மேலே வச்சிருக்கிற அன்புல அந்த குட்டி பிள்ளைங்க கேட்கும்போது சுவாமி நீர் அளவில்லாத ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க போகிறீர். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சின்ன வயசுலே அந்த நாகம்மான் வீட்டில் இருக்கிற அந்த குட்டி பிள்ளைய போல உதவி செய்கிற மனப்பக்குவத்தை கொடும். அந்த குட்டி பையன் அன்னைக்கு அந்திரேயா கிட்ட தனக்கு இருக்கிறத கொடுத்து அதனால மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி அப்படி ஒரு கிருபை பிள்ளைகளுக்கு கொடும். அற்புதத்தை காண்கிற பாக்கியத்தை கொடும். கேட்டு பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை கொடும். சின்ன வயசுல சாமுவேல எழுப்பி பெரிய காரியங்களை அந்த குட்டி பையன்கிட்ட நீங்க சொன்னீங்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை இதை கேட்கிற குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. பெரிய தீர்க்கதரிசிகளாக மாற்றப் போகிறதுக்காக நன்றி. அநேக அற்புதங்களை உம்மிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு நிறைய பேருக்கு செய்ய போகிறதுக்காக நன்றி. எழுப்பும் சிறு பிள்ளைகளை உமக்காக எழுப்பும். எல்லா தடைகளின் மத்தியிலும் உமக்காக எழுந்திருக்க அவர்களை எழுப்பும். கிருபை கொடும். கேட்கிற எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம். துதிக்கான மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். குட்டி பிள்ளைங்களா, ஜீசஸ்ட கேளுங்க. ஒருவேளை உங்க அப்பா கிட்ட கேட்டு அம்மா கிட்ட கேட்டு கிடைக்காம இருக்கலாம், அவங்களால கொடுக்க முடியாம இருக்கலாம். ஜீசஸ்ட கேளுங்க, சகலமும் அவர்கிட்ட இருக்கு, உங்களுக்கு தருவார். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார். பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு மண்டேயும் மறக்காதீங்க, எவ்ரி மண்டே ஃபார் கிட்ஸ். ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோட குட்டி ஸ்டோரியோட உங்கள்கிட்ட வருவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், கிளாஸ்மேட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், இன்னும் சர்ச் மேட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், சண்டே கிளாஸ் எங்கெங்கெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கேட்க சொல்லுங்கள். எவ்ரி மண்டே ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் by 6 p.m. story time for kids.